நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கோவில் அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் திருப்பழஞ்சீலி. இந்த கோயில் மூலவர் பேர் நீலகண்டேஸ்வரர் இல்லைன்னா நீலிவனேஸ்வரர். அம்மன் விசாலாட்சி அம்மன், நீல் நெடுங்கண் நாயகி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. தலைவிருஷம் கல்வாழை, தீர்த்தம் 7 தீர்த்தங்கள், அப்பர் தீர்த்தம். இது காமிகம் ஆகமபூபடி உள்ள கோயில். புராண பெயர் வாழைவனநாதர். ஊர் திருப்பைஞ்சீலி. இது திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. இங்கே தல சிறப்பு என்னென்னா, பங்குனி புரட்டாசி மாதங்களில் 3 நாட்கள் சுவாமி மீது சூரிய ஒளிக்கதிர் விழுகிறது. இத்தல இறைவன் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார். இரட்டை அம்பாள் தலம். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 61வது தேவார தலம் ஆகும். இந்த மூலவர் சந்நிதியின் மேல் உள்ள விமானம் பத்ர விமானம் எனப்படும். இத்தல விநாயகர் வசந்த விநாயகர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். 5 பிரகாரங்களுடன் உள்ள இக்கோயிலில் விசாலாட்சி, யமன், கல்யாண, அக்னி, தேவ, அப்பர், மணியங்கருணை என மொத்தம் 7 தீர்த்தங்கள் இருக்கிறது. பிரகாரத்தில் உள்ள விநாயகர் சிவன் மற்றும் செந்தாமரை கண்ணன் எனும் பெருமாளுடன் சேர்ந்தபடி இருப்பதும், தட்சிணாமூர்த்தியின் கீழ் நந்தி இருப்பதும் வித்தியாசமானதாகும். கொடிமரத்திற்கு அருகில் சுயம்பு நந்தி இருக்கிறது. இந்த கோவிலில் எதுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிப்பாங்கன்னா, இழந்த பணி வாய்ப்புகள் கிடைக்க, பதவி உயர்வு கிடைக்க, திருமண தடை நீங்க, ஆயுள் நீங்க இங்கு வேண்டிக்கொள்ளலாம். யமன் சன்னதி இங்கே இருக்கு. இங்கே யமனுக்கு உள்ள சன்னதியில் ஆயுள் ஹோமங்கள்லாம் செய்கிறாங்க. பிரார்த்தனை நிறைவேறியதும் அன்னதானம் செய்வதாகும். இங்கு வாழை மரமே தலவிருஷம். திருமண தோஷம் உள்ளவர்கள் வாழை மரத்திற்கு தாலி கட்டி பரிகார பூஜைகள் செய்கின்றனர். இவ்வாறு செய்வதால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. திருக்கடையூரில் யமனை காலால் உதைத்து சம்ஹாரம் செய்தார் சிவன். இதனால் உலகில் இறப்பு என்பதே இல்லாமல் உயிர்கள் அனைத்தும் நீண்ட ஆயுளுடன் இருந்தன. பாரம் தாங்காத பூமாதேவி சிவனிடம் முறையிட்டாள். ஒரு தைப்பூச தினத்தன்று சிவன் இத்தலத்தில் யமனை தன் பாதத்தின் அடியில் குழந்தையாக எழும்படி செய்தார். தர்மம் தவறாமல் நடக்கும்படி அறிவுறுத்தி அவருக்கு மீண்டும் பணி கொடுத்தார். இதன் அடிப்படையில் இங்கு பிரகாரத்தில் யமனுக்கு தனி சன்னதி இருக்கிறது. இச்சன்னதியில் சிவன், அம்பாள் மற்றும் முருகனுடன் சோமாஸ்கந்தராக இருக்க, சுவாமியின் பாதத்தின் கீழ் குழந்தை வடிவில் யமன் இருக்கிறார். இச்சன்னதி குடைவரையாக அமைந்திருப்பது சிறப்பு. இங்கு 60ஆம் கல்யாணமும் ஆயுள் விருத்திக்காகவும் அதிகளவில் நடத்துகின்றனர். யமன் சனிக்கு அதிபதி என்பதால் இங்கு நவகிரகங்கள் இல்லை. நந்திக்கு முன்புறம் உள்ள தீபங்களையே கிரகங்களாக எண்ணி வணங்குகின்றனர். கோவில் ராஜகோபுரத்தை ராவணன் வாயில் என்கினர். இக்கோபுரத்திற்கு கீழே சுவாமி சன்னதிக்கு செல்ல 9 படிக்கட்டுகள் இருக்கிறது. இந்த படிகள் ராவணனின் அடிமையாக இருந்த நவகிரகங்களை குறிப்பதாக சொல்கிறார்கள். திருத்தல யாத்திரை சென்ற திருநாவுக்கரசர் நீலிவனநாதரை தரிசிக்க வந்து கொண்டிருந்தார். வழியில் அவர் பசியால் களைப்படைந்து ஓரிடத்தில் நின்றார். அப்போது அர்ச்சகர் ஒருவர் அவர் முன் சென்று அன்னம் கொடுத்து அவரது பசியை போக்கினார். பின் நாவுக்கரசர் அவரிடம் திருப்பழஞ்சீலி தலம் எங்கிருக்கிறது என கேட்டார். தான் வழிகாட்டுவதாக கூறிய அர்ச்சகர் அவரை இங்கு அழைத்து வந்தார். வழியில் அவர் திடீரென்று மறைந்துவிடவே கலங்கிய நாவுக்கரசர் சிவனை வேண்டினார். சிவன் அவருக்கு காட்சி தந்து தானே அர்ச்சராக வந்ததை உணர்த்தினார். அவரது வேண்டுகோளுக்காக லிங்கமாக எழுந்தருளினார். இவர் சோற்றுடைய ஈஸ்வரர் என்ற பெயரில் கோயிலின் முன்புறத்தில் தனி சன்னதியில் இருக்கிறார். சித்திரை மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் இச்சன்னதியில் சோறு படைத்த விழா நடக்கிறது. வசிஷ்ட முனிவர் சிதம்பரம் நடராஜரை தினமும் அர்த்தஜாம நேரத்தில் தரிசனம் செய்யும் வழக்கம் உடையவர். ஒரு சமயம் அவர் இத்தலத்திற்கு வந்தபோது இரவில் இங்கேயே தங்கிவிட்டார். அவர் நடராஜரிடம் தனக்கு நடன காட்சி தரும்படி வேண்ட சுவாமி இங்கே நடன காட்சி தந்தருளினார். இதனை உணர்த்தும் விதமாக சுவாமி சன்னதிக்கு முன்புறம் நடராஜர் சித்திர வடிவில் வரையப்பட்டு இருக்கிறார். எதிரே வசிஷ்ட ஓவியமும் இருக்கிறது. இத்தலத்திற்கு மேல சிதம்பரம் என்ற பெயரும் உண்டு. பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகிய சப்தகன்னிகளும் தங்களது திருமணத்திற்கு முன்பு இத்தலம் வந்து அம்பாளின் தரிசனம் வேண்டி தவம் செய்தனர். அவர்களுக்கு அம்பாள் காட்சி தந்து தகுந்த காலத்தில் நல்ல வரன்கள் அமைய பெற்று சிறப்புடன் வாழும்படி வரம் தந்தாள்.
சப்தகன்னிகள் அம்பாளை இங்கே எழுந்தருளும்படி வேண்டினர். எனவே அம்பாள் இங்கே எழுந்தருளினாள். அவள் சப்தகன்னிகளிடம், நீங்கள் வாழை மரத்தின் வடிவில் இருந்து நீண்ட காலத்திற்கு என் தரிசனம் காண்பீர்கள் என்றாள். அதன்படி சப்தகன்னிகள் வாழை மரங்களாக மாறி இங்கே தங்கினர். பிற்காலத்தில் வாழை வனத்தின் மத்தியில் அம்பாள் இருந்த இடத்தில் சிவனும் சுயம்புவாக லிங்க வடிவில் எழுந்தருளினார். இக்கோவில் திருச்சியை அடுத்த மணச்சநல்லூருக்கு வடமேற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருப்பயஞ்சீலி திருத்தலம். இங்கு 2 அம்பாள் சன்னதிகள் உள்ளன. ஒன்று மூலவருக்கு இடதுபுறம் கிழக்கு நோக்கியும் மற்றொன்று தெற்கு நோக்கியும் உள்ளன. இத்தல விசாலாட்சி அம்மன் சிலையில் பின்னம் ஏற்பட்டதால் புதிதாக ஒரு சிலை செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதையடுத்து பழைய அம்மன் சிலையை அகற்றப்பட்டது. அப்போது ஊரார் கனவில் தோன்றிய அம்மன், உங்கள் வீட்டில் யாருக்காவது உடலில் ஊனம் ஏற்பட்டால் வீட்டை விட்டு துரத்தி விடுவீர்களா என்று கேட்க, ஊர் மக்கள் மீண்டும் பழைய அம்மன் சிலையை மற்றொரு சந்நிதியில் வைத்து வழிபட தொடங்கினர். இத்தலத்தில் வாழை மரமே தலவிருட்சமாக உள்ளது. இங்குள்ள வாழை மரம் நீலி என்றொரு வகையை சேர்ந்தது. இதன் இலை, காய், கனி அனைத்தும் இத்தல ஈசனுக்கே பயன்படுத்தப்படுகிறது. இறைவனுக்கு இவை நிவேதனம் செய்யப்பட்ட பிறகும் கூட பக்தர்களுக்கு பிரசாதமாக தரப்படுவதில்லை. நைவேத்தியத்திற்கு பின்னர் அவற்றை நீரில் விட்டு விடுகின்றனர். நீலி வகையை சேர்ந்த வாழை வேறு இடங்களில் பயிரிடப்படுவதில்லை. ஏனெனில் இந்த வகை வாழை மரத்தில் இருந்து கிடைக்கும் இலை, காய், கனிகளை பயன்படுத்தினால் நோய் தாக்கும் என்பதால் இவ்வாறு செய்யப்படுவதாக காரணம் கூறப்படுகிறது. திருமண தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள வாழை மரத்திற்கு தாலி கட்டி பரிகார பூஜை செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். இத்தல ராவணன் வாசல் கோபுரத்தை கடந்து வந்தால் ஒருவருடைய நவகிரக தோஷங்கள் முற்றிலும் விலகும் என்பது ஐதீகம். எனவே நீங்களும் இக்கோவிலுக்கு சென்று உங்களுடைய திருமண தடை, ஆயுள் குறை போன்றவற்றை நீக்கி நீண்ட ஆயுள் பெறுமாறு வேண்டுகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஃபேமஸான கோயில் ஏதாவது இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.